ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. நல்லாள் வந்ததப்பா, நல்லாள் வந்தது. வேண்டிய நாள், விரும்பிய நாள் வீடு தேடி வந்துருச்சு. அருமையான அமைப்பு. தனுசு ராசிக்கு எவ்வளோ நாள் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போச்சு. குரு பயிற்சியாகி குரு ராசியை பார்த்தாலுமே அடுத்த வரையின நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறாரு. நல்ல அமைப்பு. புதன் குரு இணைவு. புதன் பெருமாளுடைய அம்சம். வீட்டுக்கு வந்துட்டார். இதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன், போன வீடியோ. வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு. இப்போ அதோட தொடர்ச்சி சில பயிற்சி நடந்திருக்கு. அது தொடர்ச்சியாக சில காரணங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா இருக்குங்க. அடுத்து சூரியனும் ஆனி மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு புதன் கூட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சிவராஜ யோகம், புதயாதித்ய யோகம் நல்ல விதமாக இருக்குது. புதனும் குருவும் சேர்றாங்க வருகிற 6ஆம் தேதியிலிருந்து. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு 21/6/2025 வரைக்கும் இருக்கிறார். ஜூன் 21 வரைக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 20 நாளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருவும் புதனும் இணைந்து ராசியை பார்க்குறாங்க. ராசிக்கு 1, 4, 7, 10 கேந்திராதிபதிகள். விஷ்ணு சக்கரம் வேலை செய்யுது. சரியா நேர்களே, விஷ்ணு சக்கரம் வேலை செய்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நமக்கு மனுஷனுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். தனுசு ராசியில் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மேச லக்கணம், ரிஷப லக்கணம்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபத்தி நடக்கும். செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். எது பிரச்சனை எப்படி இருந்தாலுமே அட் ப்ரெசென்ட் சர்வ ரோக நிவாரணி பெருமாள் தான். பெருமாள் நாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு தான். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீஹரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்புளியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடையில் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷனில் வந்தவனை போற்றி, படலாத்து நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்டு ஸ்ரீரங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரையை போற்றி, அயக்கிரவரையை போற்றி, அழகியசிங்க நரசிம்மரையை போற்றி, சங்க சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய தேசத்தில் வாழும் ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போற்றி. இந்த இந்த நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாம் ஒன்று தான். ராம மந்திரமும் ஒன்று தான், நாராயண மந்திரமும் ஒன்று தான். பெருமாள் தான் 10 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. கல்கி அவதாரம் எடுக்கலை, 9 அவதாரம் எடுத்திருக்கிறாரு. சரியா, நவ அவதாரம் எடுத்திருக்கிறாரு, தசாவதாரம் எடுக்க போகிறாரு. ரைட்டு. அந்த பெருமாளுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா உங்கள் ராசியை சுற்றி எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, ராசியை பார்க்குறாரு. சனி 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 10ஆம் இடம் திருஷ்டி ஆகிருக்கு. தொழில், கர்மம். ஸோ செய்கிற தொழிலும் கர்மத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். உங்களை அறியாமல் சில தடங்கள், இடையூறுகள்லாம் வரும். அதுக்கு நீங்கள் இந்த நாராயண மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. மே 31ஆம் தேதி. மே 31 என்ன? இன்றைக்கி தான். சரியா, இன்றைக்கி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான அமைப்புங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் சுக்கிரன் ஒரு முக்கியமான கடவுள். சரியா, முக்கியமான கிரகம். அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வராரு. அவர் ராசிக்கு பாதகாதிபதி 6 குடைவனை இருந்தாலுமே சில நேரங்களில் நல்ல பலன்களை கொடுப்பார். மேசத்தில் சமம் அடைவார். 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துவார். நல்ல இயல்பாக இருப்பீங்க, ஒரு இலகுவாக இருப்பீங்க, மனசில் ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க, எந்த ஒரு பாரமும் இருக்காது, கலக்கம் இல்லாமல் இருப்பீங்க. அதுபோக 7ஆம் இடத்துல புதன் பார்க்குறாரு, 5ஆம் இடத்துல சுக்கிரன். அந்த ஸ்ரீபதி யோகம் முழுமையாக வேலை செய்யுது. ஸ்ரீனா மகாலட்சுமி, பதினா பெருமாள். அந்த லட்சுமி நாராயண யோகம் சிறப்பாக செய்யுது. நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வசதிகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்து கிடைக்கும். தாய் வழி சொத்தோ, தாப்பன் வழி சொத்தோ நல்லா இருக்கும். தாத்தா பாட்டி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லா இருக்கும். தாய் மாமன், சித்தி, பெரியப்பா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அவங்களால நல்லா உங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும். சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 31/5/2025 25/6 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஜூன் மாதம் முழுக்க நல்லா இருக்குங்க. ஒரு வரியில் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஜூன் மாதம் முழுக்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எந்தவித டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. அதான் ரொம்ப முக்கியம். கோபதாபம் இல்லாமல் இருப்பீங்க, இயல்பாக இருப்பீங்க. சரியான நேரங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷம் இருக்கும். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சரியா நேர்களே, அந்த எல்லாமே நீர்த்து போய் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு புது வாசல் திறக்குது. உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல் திறக்குது. சரியா நேர்களே, புது அத்தியாயத்தை படைக்க போகிறீங்க. நல்லா இருக்குது. ராசியை குரு பார்க்குறாரு. அடுத்த சுக்கிரன் 6, 7, 8, 9 இடத்துக்கு வராரு. செவ்வாயும் அடுத்து 9ஆம் இடத்துக்கு வர போகிறாரு வருகிற ஜூன் 6ஆம் தேதி. இவ்வளோ நாள் 7, 8 உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட சிக்கலில் கொடுத்துருந்தார். 9ஆம் இடத்துல சூட்சும உடலில் குஜ்ஜு யோகத்தை கொடுக்குறாரு ஜூன் 6ஆம் தேதி. ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்குது.
நடக்குது. சரியா நேயர்களே? நல்லா அணுகுவீங்க. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு இந்த தசாபுத்தி நடக்கு, இதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், பரிகாரம் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணுறேன்னா தனியாக தான் செக் பண்ணணும். சும்மா யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போட்டுலாம் செக் பண்ண முடியாது. அதிலலாம் இப்போ பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு பேசிடுவேன். நான் டெக்ஸ்ட் பண்ணுறது நிறைய வேலை இருக்குது சார். தனுசு ராசி மக்களே, தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் போது ஜோடியத்தில். தெரியும், என்னை பற்றி எல்லோரும் ஓரளவு புரிஞ்சு வச்சுருப்பீங்க. நான் மெனக்கிடுவேன், கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுவேன், நைட்லலாம் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேறு வேலையும் கிடையாது. என் பணி ஜோதிடம் பார்ப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு கடன் வந்து ஜோதிடம் பார்க்குறது தான். 6 மணி நேரம் தூக்கம், மற்ற நேரம் ஃபுல்லாக ஜோதிடம். இதுதான் என்னோடய சுவாசம். சரியா நேரில் என் நாடு நரம்பு எல்லாத்துலேயுமே இருக்கிறது ஃபுல்லாமே இந்த ஓட்டம் தான். ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பேன். எந்தெந்த கிரக நிலைகள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட % கஷ்டத்தை சொல்லுங்கள், தசாபுத்தியை சொல்லுங்கள், அது கண்டிப்பாக வழிபாடு சொல்லுவேன். நல்லா இருக்குது. சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் சேமிப்பை கொடுப்பாரு. செலவுகள் குறையும். இவ்வளோ நாளாக இருந்த செலவுகள்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். செலவுகள் குறையும். ஆள் நல்லா இருப்பீங்க, பார்க்குறதுக்கு நல்ல விதமாக இருக்கும். மந்திர சித்தி இருக்கும். எதுலேயுமே வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகுவீங்க. எதுலேயும் வந்து இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். லாபம் இருக்கும். பிள்ளைகள் வச்சு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமண பிராப்தி உடனே கிடைக்கும். சரியா நேர்களே? இந்த காலத்தில் பார்க்கலாம், வையாசி ஆணியில் நீங்கள் வந்து திருமண விசேஷங்கள்லாம் நடந்துக்கலாம். சீக்கிரம் அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். போட்டி பந்தயத்தில் பரிசு கிடைக்கும். பணபலம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. சரியா நேர்களே? பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறனால பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 11 கூடிய சுக்கிரனும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்லா இப்போ பார்க்கப்படுகிறது. தான் விட்டு தானே பார்க்குறாரு. இப்போ வந்து 2 கிரகங்கள் தான் விட்டு தானே பார்க்குது. யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரனும் குருவும் தான் விட்டு தானே பார்க்குறாங்க. குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, தனுசுவை. சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துலேருந்து தான் ராசி 11ஆம் இடத்தை துலாமை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. 2 பேருக்குமே மூலத்திரிகோண வீட்டை பார்க்குறது மிகச்சிறப்புங்க. உங்களுக்கு வந்து 1-11 வலுமடையும். 1-11 லாபம் இருக்கும். சரியா? லாபம் வந்து அருமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து லாபம், குறிப்பாக வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் லாபம் இருக்கும். ஜவுளித்துறை, டெக்ஸ்டைல், கதர், பட்டு நூல், வாசனை திரவியங்கள், பண்டு பாத்திரங்கள், நகைக்கடை, கலை சம்மந்தப்பட்டது, ஃபேன்சி ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இதிலெல்லாம் கலைப்பொருட்கள் இருக்கணும். சரியா? உணவு தானியங்களில் கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டது, கவரிங் கடை, பியூட்டி பார்லர், அழகு சாதனங்கள், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? ஒரு கண்கவர் பொருட்கள் உள்ளது. இப்படி நிறைய இருக்குது. இன்றைக்கி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாமே கண்கவர் பொருட்கள் தான். சென்னை டி நகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். சரியா? நம்ம நடந்து போனாலுமே எல்லாம் அங்கே தின்பண்டங்கள் வித்துட்டு இருப்பானுங்க. தின்பண்டங்களும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் தான் வரும். அதுமாதிரி பார்க்குற பொருட்கள்லாம் கண்கவராக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும், டக்குன்னு வாங்கலாமான்னு தோணும். அது மாதிரி பொருட்கள் உள்ள இடங்கள், கடைகள், ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி இடத்துல வேலை பார்க்குறவர்கள், தொழில் வச்சுக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். திடீர் யோகங்களும் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும். குறிப்பாக சகோதரன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரக்காரர்கள் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூட்சும இருக்கிறாரு. ஸோ மூத்த சகோதரன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சார். 7ஆம் இடத்துல புதன் இருக்குது. கூடுதல் சிறப்பு தான். குருவோடு சேர்ந்து இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7-10 கூடியவன் 1-4 கூடியவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். 2 பேரும் அனுசரித்து போவாங்க. வீட்டில் மாமியார் மருமக சண்டைலாம் இருக்காது. கூட்டுத்தொழில் பங்கு சேர்ந்து நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, பேங்கர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டில் இருக்கிறது தனி, ப்ரைவேட்டில் நிறைய பேர் செய்கிறாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதில் ப்ரைவேட்டில் கூட்டாக செய்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ குரு புதன் இணைந்து நல்லா இதாக கொடுப்பாங்க. எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருவங்களுக்கு நல்லாயிருக்கும். கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், ஸ்தாபிதங்கள் வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அதுவாக குரு புதன் இணைந்து வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அருமையான அமைப்பு. புதன் இயல்பான நிலையில் இருக்கிறார். ஸோ சொந்த வீட்டில், ஞான வீட்டில், மிதுனத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. உடன் குருவும் இருக்கிறாரு. உங்களுக்கு வருகிற 21ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 21 வரைக்கும் மிகச்சிறப்பு தான். அதுக்கடுத்து புதன் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ தனுசு ராசிக்கு இப்போதைக்கு யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அசைக்க கூட முடியாது. என்னையா நீ இப்படி சொல்கிற, நாங்கள் அப்படி இல்லையாப்பா, நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். யாருக்குப்பா கஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அதுபோக இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ராகு திசை தனுசு ராசியில் நடக்கும். ராகு திசையில் வந்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ராகு திசை மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது ராகு திசை இப்போதைக்கு தனுசு ராசியில். அதே மாதிரி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது.
துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ லக்கண ரீதியாக ராகு திசையை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ராகு திசை தான் உங்களுக்கு குறிப்பிட்ட வயசில் நடக்கும். ராகு திசை வந்து மத்தியம வயதில் நடக்கும். சரியா நேரலே? ஸோ ராகு திசை பற்றி சொல்லியிருக்கிறேன். நிறையா சொல்லலாம், நீங்கள் கேளுங்க. சார் எங்களுக்கு ராகு திசை குரு திசைக்கெல்லாம் இப்போ % எப்படி இருக்குன்னு நீங்கள் வீடியோ போடுங்க சார்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். ஏனேர்களே, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு என்கிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் தகவல்களை சொல்லுவேன். ஏன்னா அஷ்டோவில் வந்து நிறைய தகவல்கள் இருக்குது. வேத ஜோதிடத்தில் கோச்சார பலன்களும் சொல்லலாம், உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கு, லக்கண ரீதியாக அப்படி நடக்க அப்படி சொல்லலாம். சரி சார், இன்றைக்கி வந்து லக்கண ரீதியாக எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, லக்கண ரீதியாக பார்த்தோம்னா மேச லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். மேச லக்கணத்துக்கு கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும், பங்கு சந்தை நல்லாயிருக்கும், இளைய சகோதரர்களில் ஏற்றமாக இருக்கும், ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, நல்ல விதமாக இருக்கும். சரியா? சொர்க்கவாச கதவை திறக்குது. யாருக்கு திறக்குது அப்படி பார்த்தோம்னா சிம்ம ராசியில் மேச லக்கணத்துக்கு திறக்குது, ரிஷப லக்கணத்துக்கு திறக்குது, மிதுன லக்கணத்துக்கு சொர்க்கவாசல் திறக்குது. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அடுத்த வரையும் நாட்கள் நல்லாயிருக்கும். இந்த ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஆவரேஜாக இருக்கும். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றமாக இருக்க ஒரு அமைப்பு இருக்கும். சரியா நேர்களே? சரி சார், பழங்கள் எப்படி சார் இருக்குது? எல்லாருக்கிட்ட மதிப்பு மரியாதையாக இருப்பீங்க, பக்தி பாரவயசத்தோடு இருப்பீங்க, கோயில் குளத்துக்கு போட்டு வருவீங்க, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும், கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியா? அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல சர்வ லட்சணமுள்ள வரன் கிடைக்கும். மாப்பிள்ளையோ பொண்ணாக கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் தேர்ச்சியாக இருப்பீங்க. ட்ரைனிங் போகிறவங்களும் நல்லாயிருக்கும். படித்து முடித்து ட்ரைனிங் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெயின்டாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா? பெண்களுக்கு தாய் வீடு சீதனம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன யோகமும் இருக்கும். சரியா நேர்களே? வண்டி வாகனத்தை மாற்றுறது இந்த காலகட்டத்தில் மாற்றுங்க. குடும்பத்துக்கு தேவையான உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பீங்க. பெரிய இடத்தில் திருமணம் நடக்கும். திருமணமும் அவசர திருமணமாக நடக்கும். சில பேருக்கு படாஃபட்டாக நடந்துடும். சரியா? அப்படிலாம் நடக்கிற அமைப்புலாம் இப்போ தனுசு ராசிக்கு இருக்குது. அதனால் அலைன்ஸ் ஃபிக்ஸில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அர்த்தாஷ்டமா சனி நடக்குது. அதனால் நீங்கள் இப்போ வரன் பார்க்கும்போது இந்த தகவலை சொல்கிறேன். இது முக்கியமான தகவலாக இருக்கலாம் வேண்டியவர்களுக்கு. நீங்கள் இப்போ வரன் பார்க்குறீங்கன்னா தனுசு ராசிக்கு உங்கள் குடும்பத்தில் பையனோ பொண்ணோ இருக்குது, வரன் பார்க்குறீங்கன்னா அவங்க தனுசு ராசின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வயசு 30 கீழே இருக்குது, நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்கனாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஊவர் மேபி நீங்கள் வந்து கும்பராசியில் பார்க்காதீங்க. சரியா? கும்பராசி, மீனராசி, மேசராசி, அடுத்து வந்து சிம்ம ராசி, அடுத்து கன்னி ராசி, இந்த 6 ராசியை தவிர்த்துருங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க தனுசு ராசிலையும் பொண்ணு பார்க்க வேண்டாம், அலைன்ஸ் பார்க்க வேண்டாம். ஏன்னா 4 பேத்துக்குமே வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கும், பிரச்சனை ஆகும். ஸோ தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி, மேசராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 6 ராசியை தவிர்த்துருங்க வரன் பார்க்குறவங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இந்த 6 ராசியிலுமே சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது. ரைட்டு? அது குறிப்பாக கன்னி ராசிக்கும் தனுசு ராசிக்கும் திருஷ்டி இருக்குது. அதனால் அந்த ராசியெலாம் தவிர்த்துருங்க. நிறைய ஜோசியக்காரங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா ஏதோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த பார்த்துட்டு 2 பேருக்கு நல்லா இருக்குன்ட்டு போயிடுவாங்க. நட்சத்திரத்தை பொறுத்தங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான். சரியா? பொதுவாக வந்து ராசிக்கு வந்து ராசி பொருத்தம் பார்க்கணும். ராசிக்கு வந்து சனி பகவானோட ஆதிக்கத்தை பார்க்கணும். கோச்சாரத்தில் 2 பேர் ராசிக்கு, மாப்பிள்ளை பொண்ணு ராசிக்கு 2 பேருக்குமே சனி பகவானோட ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கணும். அதுபோக லக்கண ரீதியாக லக்கணம் 2, 4, 7, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட்லாம் பார்த்துட்டு தான் 2 பேர் ஜாதகத்தை சேர்க்கணும். ஓகே, நிறைய இருக்குங்க. இன்றைக்கி வந்து இந்த மேட்சிங் இது வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடுது. அந்த தகவல் தொழில்நுட்ப தகவல் மையத்திலே மேட்சிங் சொல்லிடுறானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல. இந்த நம்ம வாங்க போகிறாங்கல்ல திருமண தகவல் மையம், அவங்களே ஜோசியக்காரனாக இருக்கிறாங்க. இந்த 2 ஜாதகம் சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அதை பார்த்து கூட நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. அதில் சில இது நல்லா இருக்கும், சில இது வந்து சரியாக சொல்ல மாட்டானுங்க. அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடையாது, ஏதோ தள்ளி விட்டுருவானுங்க. பார்த்து செய்யுங்க மக்களே, தனுசு ராசி மக்களே, அறிவார்ந்த மக்களே, அறிவு சார்ந்த மக்களே. உங்கள் பிள்ளை குட்டி வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். திருமண பொருத்தம் பண்ணும்போது கரெக்டாக பாருங்கள். ஏன்னா ஒரு தடவை திருமணம் நடந்துருச்சுன்னா அதில் நல்லபடியாக போச்சுன்னா வாழ்க்கை நல்லது. திருமணங்கிறது 1000 காலத்து பயிர். இப்போ எதுக்கு திருமணத்தை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, புதனும் குருவும் நல்ல நிலைமையில் ராசியாக பார்க்குறாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. திருமண வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். திருமணம் வரலாம் தேடி வரும். இந்நேரம் நீங்கள் நல்லபடியாக பார்க்கணும். சரியா? ஒரு நல்ல கார் இருக்குது நம்ம கையில், அதை வந்து நல்ல ரோட்டில் தான் ஓட்டி பார்க்கணும். குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துல ஓட்டி நீங்களும் கஷ்டப்பட்டு காரையும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. தனுசு ராசி மக்களே, இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க, அவசரப்படாதீங்க. ஒரு நல்ல ஜோசியக்காரனை போய் பார்த்து ஜாதகத்தை கொடுங்க. எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் சொல்கிறான், அதை சொல்கிறான், இது சொல்லலான்னு கொடுக்காதீங்க. என்கிட்ட கொடுத்தாலும் யோசனை பண்ணி கொடுங்க. என் பழைய வீடியோவை பாருங்கள், என் சேனலை பாருங்கள், ரிப்பீட்டேஷனை பாருங்கள், என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். நான் எப்படி என்ன அளவுக்கு இன்வால்மெண்ட்டில் இருக்கணும் அதை பார்த்து கொடுங்க. யாரையும் செக் பண்ணி அணுகுங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு 10 பைசா போகுதுன்னா அது நல்லபடியாக போகணும். சரியா? அது நல்லபடியாக என்றைக்குமே யோசனை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். கடையில் போய் காய்கறி வாங்க போனாலும் சரி, பலசரக்கு வாங்க போனாலும் சரி, நல்ல கடையாக பார்த்து வாங்க. தரமான கடையில் குவாலிட்டியாக பார்த்து வாங்க. ஏமாந்து போகாதீங்க மக்களை. இன்றைக்கி நம்மளை சுற்றி ஏமாத்துக்காரங்க தான் நிறையா இருக்கிறானுங்க. சரியா?
சொல்லுவாங்களே பக்காப்பிடிக்கு முக்காப்பிடிக்கு பக்காப்பிடியை அளக்குறான் உஜாரு நீ உஜாரு. முக்காப்பிடிக்கு பக்காப்பிடி தான் அளப்பான். சரியா? தராசு கீழே இதை புளியை தடை வச்சுட்டு தான் இருக்கிறானுங்க இன்றைக்கி. பல கிராமத்தெல்லாம் போனோம்னா கீழே புளியை வச்சுருப்பானுங்க. அது ஒரு 25 கிராம் 50 கிராம் இருக்கும், பாதி இழுத்து ஒரு சல்லுன்னு. இப்படிலாம் களவாணி பயிரெலாம் நாட்டில் நிறையா இருக்கானுங்க. ஓகே, இதை பற்றி சொன்னோம்னா வீடியோ வேறு மாதிரி போயிடும், வேண்டாம், நமக்கு தேவையும் இல்லை. இருந்தாலும் இவங்களோட சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது. இப்படி பார்த்தோம்னா இந்நேரம் 7ஆம் இடத்துக்கு போதன் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு இணக்கத்தை கொடுப்பார். தொழில்நுட்பம் நல்லா இருக்கும். தொழில்நுட்பம் படித்தவங்க, பாலிடெக்னிக் படித்தவங்க, ஐடி படித்தவங்களும் நல்லாயிருக்கும். வீட்டில் கைவினை பொருட்கள் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போல் ஆள் தேக வரைக்கும் நல்லா இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். தாயாதிபதி நல்லா இருப்பாங்க. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, நல்லா இருக்கும். சிற்ப சித்திரம், கலை, ஓவியம், ஆடல் பாடல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், வேறு என்ன சார் இருக்குது? தனுசு ராசிக்கு கெட்டிக்காரனாக இருப்பீங்க, தெளிவான மைண்டோடு இருப்பீங்க, கெட்டிக்காரனாக இருப்பீங்க, திட்டம் செயல் சிறப்பாக இருக்கும். குடும்பம் உத்தியோகம் ரெண்டிலுமே தனித்துவமாக இருப்பீங்க. முத்திரை குவிப்பீங்க. முத்திரை பதிக்கும் சித்திரை மாதம் சொன்ன மாதிரி சித்திரை மாதம் முடிஞ்சிருச்சு, இப்போ வையாசி மாதம் தான். இருந்தாலும் அடுத்த வருகிற எந்த மாதம் இருந்தாலும் முத்திரை பதிப்பீர்கள். சரியா? முத்திரை பதிவிற்கு முத்தான நாட்களாக பார்க்கப்படுகிறது. முத்தான யோகம் தம்மையில் போடுறேன். நான் நல்ல ஒரு டைட்டில் எடுத்து போடுறேன், பாருங்கள், ஆதரவு கொடுங்க. சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்லுவேன். 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகும் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? வண்டி வாங்க யோகம் இருக்கும். இடம் மனை வீடு வாங்குறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். சொக்க வாசல் திறக்கும். சரியா? நல்லா அணுகுவீங்க. நல்ல கணவன் மணி உறவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல அங்கீகாரம் இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். பொறியியல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வராரு, சூட்சும இருக்கிறாரு. சரியா? சூரியனும் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்குறாரு. சூரியன், செவ்வாய், குரு இவங்களாம் நல்ல விதமாக இருக்கிறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, மருத்துவம் படிக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். மாடலிங், ஐடி, கலை, சினிமா, ஊடகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் முன்னேறும், நல்ல ஒரு லாபம் இருக்கும். முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் விஐபிகள், விவிஐபிகள், அரசியல்வாதிகள், அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. புதிய பார்ட்னர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. சுபகாரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நீண்ட காலமாக திருமணமாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். சரியான நிலையில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சில விஷயத்தில் கவனமாக இருங்க. பணம் பயணங்களில் கவனமாக இருங்க. ட்ராவல் பண்ணும்போது சரி, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது சரி, ரோட்டில் போகும்போது சரி, சில பிரச்சனைகள் வரும். சிக்னலில் நடக்கும்போது சில பிரச்சனைகள், அடுத்தவன் இடிக்கிறது, இல்லை அடுத்தவங்க சண்டை போடுறது, சிக்னலில் சில பிரச்சனைகள் இப்படிலாம் வரும். அதெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்கள் பணம், நகை இதில் பத்திரமா வச்சுக்கோங்க. சொத்து வாங்குறது கொடுக்குறதுல சில சட்ட சிக்கல்கள் இருக்கும், அதை உறுதி பண்ணிக்கோங்க. சரியா? சப்ரிசர் ஆஃபீஸில் இடம் மனை வீடு போடும்போது ஈஸி பார்த்துக்கோங்க. சரியா? அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு லீகல் அட்வைசரை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாம் போர்ஜி தான் பண்ணுறானுங்க. ஒரு இடத்துக்கு 4 பேர் பத்திரம் படுத்திடுறாங்க. அப்படிலாம் நடக்குது நிறைய. அதெல்லாம் பயஞ்சு கடைசியில் ஜோசியக்காரங்கிட்ட வருவாங்க. எனக்கு எப்போ இந்த பிரச்சனை தரும், அது விஷயமாக கேஸ் போட்டுக்கிறேன். அதாவது வாங்கும்போது யோசிக்கிறது கிடையாது, எல்லாம் வாங்கிடுது. அடுத்தவன் சொன்னான்னு வாங்கிட்டு கடைசியில் கையை பிசைஞ்சிக்கிட்டு ஜோசியக்காரங்கிட்ட வருது. ஜோசியக்காரன் என்ன சொல்லுவாங்க? கட்டத்தில் தான் சொல்லுவோம். நாங்கள் நேரங்காலம் சரியில்லைன்னா எப்படினாலும் போய் மாட்டிக்கிறவங்க. ஜோதிடர் அஸ்ட்ரோ கன்சல்டன்ட் தான், கவுன்சிலிங் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. கவுன்சிலிங் வேறு மக்களே, தனுசு ராசி மக்களை, கவுன்சிலிங்கும் வேறு, கன்சல்டன்ட் வேறு. நான் கன்சல்டன்ட். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா சொல்லுவேன், சாதக பாதத்தை சொல்லுவேன், எவ்வளோ நாளாக இருக்குது, தசாபுத்தி அந்தரம், இப்போ உள்ள கிரக நிலைகள், கோச்சார பலன்கள் எல்லாம் சேர்த்து பார்த்து ஒரு மோல்டாக ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். சரியா? ஜென்ரல் ப்ரிடிக்ஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சன் தசா புத்தி, ஃபியூச்சர், பரிகார வழிபாட சொல்லுவேன். அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் சாதக பாதங்கள் எப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அதை சொல்லுவேன். இதுதான் ஜோதிடருடைய வேலை. சரியா? நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் கேட்பாங்க, சார் நான் அதை செய்யலாமா இதை செய்யலாமா. அதில் அதுக்கு வேறு ஆள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கணும். சரியா? ஏன்னா ஜோதிடங்கிறது வேறு, கவுன்சிலிங்கிறது வேறு. நம்ம ஒரு கன்சல்டன்ட். நேரங்காலம் நல்லா இருக்குது, செய்யாதே அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாத இடத்துக்கு போய்ட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க. கொஞ்சம் ப்ராப்பர் சேனலில் போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு என்ன சார் பண்ணலாம்? வருகிற 13ஆம் தேதி நல்ல ஒரு வழிபாடு இருக்குது. 13/6/2025 வைகாசி 30 இரவு வெள்ளிக்கிழமை உங்கள் ராசியிலே நடக்குது. அருமையான அமைப்பு. சரியா? சந்திரன் ராசியில் இருக்கிறாரு, புதன் குரு பார்வையில் இருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்குது. அன்றைக்கி வீட்டில் இரவு 8-9 பெருமாளை கும்பிடுங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லிட்டு அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. அதுக்கடுத்து 14ஆம் தேதி நல்லா இருக்குது. சஷ்டி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரியா? தேய்பிரை சஷ்டி தான், நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சதய நட்சத்திரம் அன்றைக்கி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அருமையான அமைப்பு. 3ல் சந்திரன் இருக்கலாம். சந்திரனுக்கும் சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல சந்திரன் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 14ஆம் தேதி முருகப்பெருமான் கோயில் போய்ட்டு வந்துடுங்க. இந்த 2 நாளும் மறந்துடாதீங்க. 13ஆம் தேதி ஜூன் 13ஆம் தேதி வீட்டில் இரவு 8-9 பெருமாள் நாமத்தை சொல்லி பெருமாள் படத்தை வச்சு கும்பிடுங்க.
17/6/2025 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த 2 வழிபாடு மட்டும் பண்ணுங்கள், மற்றதை அப்புறம் சொல்கிறேன். வேறு என்ன சார் வழிபாடு அப்படி பார்த்தோம்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது, ராசிக்கும் திருஷ்டி இருக்குது. சரியா, செவ்வாய் வந்து ராகுவையும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஸோ காலபைரவர் வழிபாடும் கற்பனசாமி வழிபாடு. காலபைரவர் வழிபாடு என்னென்னா தேய்பிரை அஷ்டமி தான். தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி அந்த வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி சார் வருது அப்படி பார்த்தா அதையும் சொல்கிறேன். அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வந்துருங்க. சரியா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் முக்கியமான வழிபாடு. நீங்கள் மற்றதை செய்யுங்க வசதி இருந்தால், இது கண்டிப்பாக செஞ்சுருங்க. தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா, தேய்பிரை அஷ்டமி வந்து 18ஆம் தேதி வருது. சரியா, 18ஆம் தேதி சாயந்தரமே வந்துடுது. 18/6/2025 ஆணி 4ஆம் தேதி புதன்கிழமை இரவு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த வீடியோ கேட்கும்போது காலண்டரில் அந்த தேதியை மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இதை மட்டும் செய்யுங்க. சரியா, முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 18/6/2025 ஆணி 4 புதன்கிழமை இரவு கரெக்டாக 7 மணிக்கு போயிருங்க. 7 மணிக்கு போயிட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து என்ன ஊரை நடக்கும், இரவு செவ்வாய் ஊரையில் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ஊரை எப்போ வருதுன்னு தெரியலையே, பஞ்சாங்கத்தை தான் பார்க்கணும். அன்றைக்கி வந்து இரவு வந்து அஷ்டமி தான், தேய்பிரை அஷ்டமி தான். ஆனால் 8 to 9 புதன் ஓரை தான் வரும் புதன்கிழமை. செவ்வாய் ஓரை சனி ஓரையில் போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு தான். ஓரையை பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், இறைவன் அதுக்கு வழிவிடணும் எனக்கு. சரியா நேர்களே, புதன்கிழமை இரவு 10 மணிக்கு மேலே போயிடுது. சரியா, அதனால் நீங்கள் வந்து 10 மணிக்கு தான் சனி ஓரை வருது. அதனால் நீங்கள் போக முடியாது மக்களே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 8 to 9 இல்லைன்னா 7 to 8 கும்பிடுங்க. ஏன்னா 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை புதன் ஓரை தான் வருது. இந்த ஓரையில் வந்து வழிபாடு பண்ணலாம். சரியா, ரொம்ப நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரனும் புதனும் ராசிக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த டயத்திலே பண்ணுங்கள். 7 to 9க்குள்ளே சிவன் கோயிலில் போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வந்துடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். இப்போதைக்கு பிரச்சனை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு பிரச்சனை அடுத்த வருகின்ற காலத்தில் பிரச்சனைனா அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கம் கெட்டு போகும். கொஞ்சம் ரொம்ப அலையாதீங்க, உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. எல்லா வேலையும் எடுத்து போட்டு பார்க்காதீங்க, தெரிஞ்ச வேலையை மட்டும் பார்க்காதீங்க, தெரியாத வேலையெல்லாம் சம்மந்தம் வச்சுக்காதீங்க. சரியா, கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருந்தாலுமே 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தைரிய குறைவு வந்துடும். நைட்டில் தூக்கம் கட்டு போனாலே மறுநாள் காலையில் தெம்பாக இருக்க முடியாது, சோர்ந்து போயிடுவீங்க. சரியா, அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து அது நடக்கும். சரியா, ஜூன் 6லேருந்து ஜூலை 24 வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். ஸோ ஜூலை 27 வரைக்கும் 24 வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. அலைச்சலை குறைச்சிக்கோங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. கண்ட இடத்துல நைட்டில் சாப்பிடாதீங்க, வீட்டில் வந்து சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்றதுனால லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. இட்லி தோசை சாப்பிடுங்க. இந்த பரோட்டா அது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். நைட்டில் தூங்கவே முடியாது, அந்தளவுக்கு பிரச்சனை வரும். கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ராசியை வேறு குரு பார்க்குறாரு. குரு ராசியை பார்த்தாருன்னா சில பழங்களை கொடுப்பாரு, ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருவார். ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், கேஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா நேரில், அதுவும் புதனும் இருக்கிறாரு. புதன் ஒரு நவதானியம் உள்ள கிரகம், வியாபார கிரகம். சரியா, நவதானியத்துக்கு உள்ள கிரகம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு ஒத்துக்காது. பருப்பு நிறைய சாப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வயிறு கடப்படான்னு இருக்கும், கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரே காற்றா போகும். இதெல்லாம் உண்மை. இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் உண்மையை சொல்லிடுவேன். ஏன்னா யதார்த்தத்தை சொல்லணும். யதார்த்தத்துக்கு மாறாக இருக்கவன் வந்து வெகுஜன விரோதி. இன்றைக்கி ஒரு மனிதன் யதார்த்தத்தை ஒத்து போகிறானோ, யதார்த்தத்துக்கு கூட சேர்ந்து போகிறானோ, அவன் தான் வந்து கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். யதார்த்தத்துக்கு மாறி இருக்கிறவே வந்து வெகுஜன விரோதி. அதனால் புதனும் குருஞ்சி வந்து ராசியை பார்க்கறதுனால வயிறு கடப்படான்னு இருக்கும். சரியா, கண்டகளவே சாப்பிட்டுட்டு வயிறு கடப்படான்னு இருக்கும். அதனால் பருப்பு இடத்துல குறைச்சிக்கோங்க. இரவு நேரத்தில் கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. செவ்வாய் பார்வை 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு சோர்ந்து போயிடுவீங்க. ஆள் உடன் பிறந்த இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அவங்க ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணிட்டு வருவாங்க, அதுக்காக நீங்கள் கையை கட்டிட்டு நிற்கணும். அதனால் தம்பி தங்கச்சி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாருக்கும் சில அனர்த்தம் இருக்குது. தாய்க்கு வந்து சில பிரச்சனைகள், சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சுக்கிரன் பயிற்சியாக போயிட்டார் வச்சுக்கோங்களேன், 25/6க்கு பின்னாடி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த மாதம் கடைசியில் அம்மா வழியில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் பார்வை வந்து சனிக்கு இருக்குது. சனி பகவான் வேறு ரிவர்ஸில் வராரு. 12/6/2025 வக்ரம் அடைகிறாரு. சரியா நேர்களே, அந்நேரம் கொஞ்சம் வக்கரமாய் பின்னைக்கு வரும்போது செவ்வாய் பார்வையில் நல்லா படுவார். ஸோ சனி பகவான் வந்து செவ்வாய் பார்வைக்கு வரதுனால தாய் வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். 2, 3 கூடையவன் சனி. அதனால் குடும்பத்திலையும் சரி, குடும்பத்தில் இருக்கிற அம்மா தம்பி தங்கச்சி விஷயத்திலும் பிரச்சனை வரும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். இதுதான் லாஜிக்கு. ஏன்னா சனி பகவான் 2 கூடையவன். 2ஆம் இடம் குடும்பம், 3ஆம் இடம் இளைய சகோதரம், 4ஆம் இடம் தாய். ஸோ 4 கூடையவன் 2, 3 கூடையவன் 4ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை வரதுனால இது மாதிரி சங்கடங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும், வெளியே நடக்காது, குடும்பத்துக்குள்ளே தான் நடக்கும். உங்களுக்கு அம்மாவுக்கு முடியாமல் போயிடலாம், இல்லைனா தம்பி தங்கச்சிக்காக நீங்கள் அம்மாவோட சண்டை போடலாம். இப்படி சில பிரச்சனைகள்லாம் குடும்பத்துக்குள்ளே கண்ட விஷயம்லாம் நடக்கும். கவனமாக இருங்க, குடும்ப உறவுகளை கவனமாக இருங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. சரியா, மற்றபடி நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரியா, கூட்டு தொழில், கணவன் மனைவி உறவு, திருமணம் எல்லாமே நல்லா இருக்குது. சில பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத வாழ்வு இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை.
பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை. எந்த ஒரு மனிதருக்குமே பிரச்சனை இருக்கும். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கை லைஃப்பில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை இல்லாத மனிதன் இருக்கவே மாட்டான். சரியா? அது மாதிரி தான் பிரச்சனையோடு தான் வாழணும். ஆனால் பிரச்சனையோட சதவீதம் வந்து கட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். கட்டுக்கு மீறி போச்சுன்னா கஷ்டப்படுவோம். இவ்வளோ தான். இதுக்கு தான் அந்த வழிபாடு, பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க. சரியா? நான் சொன்ன அன்றைக்கி இந்த காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. தொடர்ந்து வீடியோ போடுறேன். இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது, அறிஞ்சது, அறியாதது, புரிஞ்சது, புரியாது எல்லாத்தையும் போடுங்க. குறைகளை சொல்லுங்கள். ஜாதகத்தெல்லாம் அனுப்பாதீங்க. ஜாதகத்தை வந்து தனியாக அனுப்புங்க. அது வந்து தனியாக பணம் கட்டி பார்க்கணும். அதுக்கு தனியாக ஒரு ஷெடியூல் இருக்குது. அதுக்கு வந்து சார் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் பார்த்து கொடுப்பேன். அது வேறு, அந்த ப்ரொசீஜர் வேறு. கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அதுக்கு பரிகார வழிபாடு சொல்கிறேன். எந்த தகவலாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதுபோல் தனுசு ராசியில் வயதான ஆண்டோர்கள், சான்றோர்கள், ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தாலும் நல்ல தகவலை சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்தோடைய நாமத்தை பதிவு பண்ணுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். இப்போதைக்கு பெருமாள் நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பு. அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தி நாமத்தையும் சொல்லலாம். ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. குரு ரொம்ப சுபத்துவம் வராரு. ஆட்சி பெற்று புதன் கூட சேர்ந்து குரு வந்து ஓவியமாக நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா? குரு சும்மா துருன்னு இருக்கிறாரு. நல்ல பலங்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு. ராசிக்கு வந்து ராசியும் பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை வந்தாலுமே கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை வந்தாலுமே நிலைமை கைமீறி போகாது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் இத்துடன் விரைவுபடுறேன். நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். அது போயிடும். 40 நிமிஷம் 50 நிமிஷம்னு போயிடும். அடுத்த வருட காலத்தில் உங்களுக்கு லக்கண ரீதியாக தசா பற்றி சொல்கிறேன். லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு எல்லாமல் இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.